மீண்டும் டெக்குரன் யூடியூப் சேனலுக்கு விவசாய நண்பர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது செம்மர வளர்ப்பு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணுமா? வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் சொல்கிற எல்லா ஸ்டெப்ஸும் உங்களுக்கு புரியும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிட்டு அதில் ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் கரெக்டாக வரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வீடியோட தம்ப்நெயில்ல என்ன போட்டிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா $1 பில்லியன் பிஸ்னஸ்னு போட்டுருந்தேன். செம்மரம் வளர்த்தா நான் உங்களுக்கு கோடிக்கணக்கில் காசு கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஆமாம், செம்மரம் வளர்த்தா கோடிக்கணக்கில் காசு கிடைக்கிறதுல உண்மைதான். ஆனால் நான் சொல்கிறேன், இப்போ இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ தான் உங்களால் அந்த பிஸ்னஸில் நல்லா அந்த பிஸ்னஸை உங்களால் பண்ண முடியும். முதல்ல செம்மரத்தோட ஆரிஜின் அந்த தாயங்க எதுன்னு கேட்டிங்கன்னா இந்தியா தான். இந்தியாவில் ஆந்திரா அந்த சைடில் தான் செம்மரம் ஃபஸ்ட்டு உருவாகிச்சுன்ற மாதிரி சொல்கிறாங்க. செம்மரத்தை இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெட்சாண்டல்வுட்னு சொல்லுவாங்க. தமிழில் ரத்த சந்தனம்னு சொல்லுவாங்க. சயின்டிஃபிக் நேம், அதாச்சும் அறிவியல் பூர்வமான நேம் எது என்னன்னு கேட்டிங்கன்னா தீரோகார்பஸ் சாண்டிலினஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இந்த செம்மரம் எது மாதிரி இடத்தெல்லாம் வளரும்னு கேட்டிங்கன்னா ரெட் சாயில், அதாச்சும் செம்மண் போன்ற பகுதிகளில் இருக்க பகுதியில் செம்மரம் நல்லா வளருமா. அதுக்கடுத்து செம்மரம் லோமி டெக்ஸ்சர் சாயில் நல்லா வளருமா. லோமி டெக்ஸ்சர் சாயில் எப்படி சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா மணல் போன்ற அமைப்பு உள்ள மண்ணையும் அதுக்கப்புறம் களிமண், இது ரெண்டுத்தையும் கலந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அந்த மண், அது மாதிரி இருக்க மண் தான் லோமி சாயில்னு சொல்லுவாங்க. அதுமாரி இடத்துல இது நல்லா வளருமா. அதுக்கடுத்து மழை விகிதம் 800லேருந்து 1000 மில்லிமீட்டர் மழை பெய்யக்கூடிய இடத்துல செம்மரம் நல்லா வளருமா. இந்த செம்மரம் குளிர்ந்த பகுதிகளை வளராதான். அதாச்சும் இதுக்கு டெம்பரேச்சர், அதாச்சும் தட்பவெப்பநிலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் வளருமா நல்லா. அதனால ஆந்திரா அதுமாரி இருக்க ஏரியாவில் செம்மரம் நல்லா வளருது. ஃபஸ்ட்டு செம்மரம் கண்ணுங்களை நீங்கள் வாங்கிட்டு உடனே எடுத்துன்னு போய் டக்குன்னு ஸ்ட்ரெயிட்டாக நட்டுறக்கூடாது. ஃபஸ்ட்டு அதுங்களை நர்சரியில் மெயின்டைன் பண்ணணும். நர்சரினா இப்போ நம்ம அரிசியெல்லாம் அறுவடை செய்கிறோம்ல, அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நர்சரி ஒரு இடத்துல அதுங்களை நட்டு கொஞ்சம் வளர்த்துட்ட பிறகு அதுக்கப்புறம் தானே அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மெயின் ஃபீல்டுக்கு கொடுப்போம். அதேமாரியே செம்மரத்தையும் ஃபஸ்ட்டு நர்சரியில் தான் 2 வருஷம் வரைக்கும் வளர்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்ணுங்களை வாங்கிட்டு வந்த உடனே ஒரு குழி தோண்டிடணும். அந்த குழியில் தண்ணியை ஃபஸ்ட்டு ஊற்றிட்டு 24 மணி நேரம் வெயிட் பண்ணணும். அது வெயிட் பண்ணிட்ட பிறகு 24 ஹவர்ஸ் கழித்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணுங்களை நட்டு நீங்கள் மண்ணை மூடிட்டு 2 வருஷம் வரைக்கும் வீடு ஃப்ரீ, அதாச்சும் களைகள் இல்லாத பகுதியாக பார்த்து அந்த செம்மரத்தை வளர்க்கணும். அப்படி வளர்த்துட்ட பிறகு 2 வருஷம் கழிச்சு நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவை கரெக்டாக நீங்கள் அதே நான் சொன்ன இந்த ரெட் சாயில், அதுவுமே இந்த முன்னாடி சொன்ன எல்லா கேரக்டரும் இருக்க ஒரு ஏரியா, அந்த தன்மைகள் உள்ள ஒரு இடத்த நீங்கள் தேர்ந்தெடுத்து அங்கே 4 மீட்டர் × 4 மீட்டர் இடைவெளியில் 45 × 45 × 45 45 × 45 × 45 சென்டிமீட்டர் ஒரு குழியை தோண்டிட்டு அதில் இந்த முன்னாடி அந்த 2 வருஷம் வயதுடைய அந்த கண்ணுங்களை அதில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு டாப் சைல் மேற்புறம் மண்ணை ஃபஸ்ட்டு மூடிட்டு அதுக்கப்புறம் ஃபார்மியன் மென்யூர் மாட்டுச்சாணத்தை வச்சு யூஸ் பண்ணிட்டு அதை மூடிட்டு நீங்கள் வளர்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ட்ரான்ஸ்ஃபருக்கு கரெக்டான டைம் எப்போன்னு கேட்டிங்கன்னா மே டு ஜூன் இந்த மாதம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்ட பிறகு 15 நாளைக்கு ஒரு வாட்டை இரிகேஷன், அதாச்சும் நீர் பாய்ச்சல் நம்ம செய்யணும். லீஃப் கட்டிங் கேட்டர்பில்லர்னு சொல்லுவாங்க. இந்த பூச்சியோட தாக்கம் இருக்கக்கூடாதுன்றதுக்காக 0.2% மோனோக்ரோட்டோபாஸ்ன்ற ஒரு பெஸ்டிசைட், பூச்சி தாக்கத்தை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு கெமிக்கலை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதில் வெரைட்டிஸ்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வேவி கிரெயின்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் ட்ரீன்னு ஒன்று சொல்லுவாங்க. வேவி கிரெயின்னா இப்போ மரம் லைட்டாக ஸ்ட்ரெயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் வளைஞ்சு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்னா பார்த்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்கும், ஸ்ட்ரெயிட் அந்த வெரைட்டி. இதில் கமர்ஷியல் வெரைட்டின்னு எதுவுமே இல்லை. கமர்ஷியலாக ரிசர்ச் பண்ணி உருவாக்கின மர வகை எதுவுமே இல்லை. இதில் இந்த வேவி கிரெயின்னு சொன்னால இதுதான் ரொம்ப அதிக விலைக்கு போகுதான் மார்க்கெட்டில். நம்ம இப்போ செம்மரம் வளர்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லாபம் வரத்துக்கு கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணணும். அட்லீஸ்ட் 20 வருஷம் வெயிட் பண்ணால் தான் உங்களுக்கு அந்த மரத்தோட லாபம் சரியாக கிடைக்கும். ஏன்னா அது ரொம்ப ஸ்லோ க்ரோயிங் ஸ்பீஷிஸ், அது ரொம்ப பொறுமையாக வளரக்கூடிய மரங்க வகைகளை இது சார்ந்தது. அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா பொறுமையாக தான் வெயிட் பண்ணணும் இந்த மரத்துலேருந்து நம்ம லாபம் பார்க்குறதுக்கு. ஒரு டன் ஹை குவாலிட்டி செம்மரம், அதாவது உயர் தரத்தோட செம்மரத்தோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, விலை எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 20 லட்சத்துலேருந்து 40 லட்சம் வரைக்கும் இருக்குமா. இப்போ ஒரு ஏக்கருக்கு 435 செம்மரம் 10 அடி × 10 அடி இடைவெளியில் நீங்கள் வளர்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2 கோடியிலேருந்து 4 கோடி ரூபாய் வரைக்கும் இருக்குமா.
இந்த லாபம் எல்லாமே வந்து அங்கே இருக்க கிளைமேட், அதுக்கப்புறம் அங்கே சாயில் டைப்ஸ், அதாவது தட்பவெப்பநிலை, மண் எப்படி இருக்குது, இதை பொறுத்து தான் வந்து அமையும். எதனால் இந்த மரம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து முதல்ல வந்து இந்த மரத்தை வந்து மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுக்கெலாம் இந்த டிசைன் பண்ணுறது வந்து ஜப்பான் யூஸ் பண்ணுவாங்க. அதாச்சும் வந்து இசை கருவிகளை வந்து தயாரிக்க வந்து செம்மரத்தை யூஸ் பண்ணுவாங்களாம். ரெண்டாவது என்ன சொல்லலான்னு பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து மெடிசன்ஸ் சிலது வந்து ப்ரிப்பேர் பண்ணலாமா, சாண்டிலின்ற ஒரு மெடிசன் வந்து எடுக்கலாமா. அதுக்கடுத்து வந்து இந்த செம்மரத்தோட ஹார்ட்வுட் நடுப்பகுதி இருக்குல்ல, அதை வந்து பிளட் பியூரிஃபிகேஷன், ரத்த சுத்திகரித்தலுக்கு வந்து பயன்படுத்துகிறாங்களாம் மெடிக்கல் ஃபீல்டில். முக்கியமாக இந்த செம்மரம் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்க காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, இப்போ வந்து அணு உலையெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த இடத்துல வந்து அந்த அணு உலையை சுற்றி காங்க்ரீட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் இந்த செம்மரம் வந்து கதிர்வீச்சு அப்சர்வ் பண்ணுற சக்தி வந்து இந்த செம்மரத்துக்கு இருக்குதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இதோட உண்மைத்தன்மை வந்து என்னால் சொல்ல முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் வந்து இந்த செம்மரத்தை வந்து எல்லாரும் கடத்தி எடுத்துன்னு போய் விற்கிறாங்களா. சைனா வந்து இதை வந்து அதிகமாக வாங்கிட்டு இருக்காங்களா அவங்க அணு உலையெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக. இதனால தான் வந்து இது இவ்வளோ காஸ்ட்லின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு ரீசன்னு சொன்னாலும், இப்போ வந்து செம்மரம் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ கேட்டு உடனே வந்து செம்மரம் நான் வளர்க்க போகிறேன்ற அந்த பிஸ்னஸில் வந்து நீங்கள் உடனே வந்து இறங்கிடக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து செம்மரம் வளர்க்கணும்னு நான் சொல்கிற பாயிண்ட்ஸ்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து செம்மரம் வளர்க்குறதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் லைசன்ஸ் வந்து வாங்கணும். செம்மரம் வளர்க்கணும்னா நீங்கள் போய் விஏஓ ஆஃபீஸில் வந்து லைசன்ஸ் வந்து அங்கே போய் வாங்கிட்டு வரணும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து செம்மரத்தை வந்து ஈஸியாக வந்து வளர்க்க முடியாது. அதுக்கு வந்து டெக்னிக்கல் சப்போர்ட்லாம் வந்து தேவை. டெக்னிக்கல் சப்போர்ட்னு சொன்னோடனே இப்போ வந்து மேட்டுப்பாளையம் எல்லாருக்கும் தெரியும். அந்த இடத்துல வந்து ஃபாரஸ்ட் காலேஜ் இருக்குது. அது தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி கண்ட்ரோலில் இருக்க ஒரு ஃபாரஸ்ட் காலேஜ். அந்த காலேஜில் வந்து இப்போ வந்து யூஜின்னு பார்த்தீங்கன்னா வந்து அது 4 வருஷம், பிஜி வந்து 3 வருஷம், பிஹெச்டி வந்து 4 வருஷம். இது எல்லாத்தையும் படித்த ஒருத்தர் வந்து அப்புறமா ப்ரொஃபஸராக வந்து ஒரு 10 வருஷம் வேலை செய்கிறார். அப்படிப்பட்ட ஆளோட அட்வைஸ் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை. அவங்களுக்கு தான் வந்து இது எல்லாமே தெரியும், எப்படி எப்படிலாம் இருக்குன்றதெல்லாம். அதனால வந்து அவங்களால போய் கேட்கணும். அவங்க தான் அந்த சீட்லிங்ஸ், அதாச்சும் கண்ணுங்களோட ப்ரைஸ் எப்படி இருக்கும், அதில் எப்படி ஒரிஜினல் எப்படி இருக்கும், அதில் கிரேடிங்கில் எப்படி பார்க்கறது எல்லாமே வந்து அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களோட சப்போர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். அதனால இந்த பிஸ்னஸ் இறங்கிறதுக்கு முன்னாடி வந்து அதெல்லாம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க வேணும். அதுக்கப்புறம் கடைசியாக என்ன பார்த்தீங்கன்னா வந்து ப்ரொடெக்ஷன். நீங்கள் செம்மரம் வச்சிங்கன்னா வந்து நிறைய ப்ராப்ளம்லாம் வரும். நிறைய பேர் அதை வெட்டி எடுத்துகிட்டு போகிற பிரச்சனைலாம் வரும். அதனால் வந்து இந்த ரெட் சாண்டல்வுட் பிளான்டேஷன், அது செம்மரம் நீங்கள் வளர்க்க போகிற இடத்துல வந்து என்ன பண்ணணும்னா வந்து சிசிடிவி ஃபுட்டேஜஸ்லாம் எடுக்கிறதுக்கு வந்து சிசிடிவிலாம் ஃபிட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதுமாதிரி நிறைய லிமிட்டேஷன்ஸ்லாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் வந்து இந்த பிஸ்னஸில் இறங்குற மாதிரி இருக்கும். அவ்வளோதான், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே வேறு ஏதாச்சும் இதுமாரி டாபிக் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் பேச ட்ரை பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி.